சென்னையில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஏசி வெடித்த விபத்தில் திருமணமாகி 6 மாதமே ஆன 27 வயது இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஏசி தீப்பிடிக்க காரணம் என்ன, உங்கள் வீட்டில் உள்ள ஏசியை பராமரிப்பது எப்படி என்று இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தொடர் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன். தூங்கி எழுந்ததும் தங்கள் குடும்பத்தில் ஒரு உயிர் படுக்கையிலேயே பறிபோன செய்தி கேட்டு கதறும் குடும்பம்தான் இது. அதுவும் திருமணமாகி 6 மாதமே ஆன நிலையில் வீட்டின் அறையில் தனியாக தூங்கிக் கொண்டிருந்த புதுமாப்பிள்ளை தீக்கிரையாகி இருப்பதுதான் இதற்கு காரணம். அதுவும் ஏசியில் தூங்கிக் கொண்டிருந்தவர் ஏசி வெடித்ததில் உடல் கருகி உயிரிழந்திருப்பதுதான் சோகத்தின் உச்சம். சென்னை திருவிக நகர் மணவாளன் தெருவைச் சேர்ந்த 27 வயதான ஷியாமின் உயிரைத்தான் இந்த எதிர்பாராத விபத்து பறித்துவிட்டது. ஏசி வெடிப்பதும் ஏசி வெடிப்பால் தூக்கத்திலேயே உயிர் பறிபோவதும் தொடர்கதையாக நீள்கிறது. இதுபோன்று ஏசி தீப்பிடித்து எரிய காரணம் என்ன, வீடுகளில் உள்ள ஏசியை பராமரிப்பது எப்படி என்ற சந்தேகங்களுக்கான விடையை தெரிந்து கொண்டால் இதுபோன்ற விபத்துக்கள் மீண்டும் நேருவதை தவிர்க்கலாம். இதில் முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது மலிவு விலையில் ஏசி கிடைக்க ஏசிகளில் காப்பருக்கு பதிலாக அலுமினிய பயன்பாடு அதிகரித்ததுதான். வெப்பம் அதிகமான நகரங்களுக்கு இவை ஏற்றது அல்ல. ஏசியின் கண்டென்சரில் ஏற்படும் அதீத வெப்பமும் கம்ப்ரஸரில் ஏற்படும் அதீத அழுத்தமும் அதிக வெப்பத்தால் காயில்களில் உள்ள வெல்டிங்குகளில் ஏற்படும் விரிசலும் இந்த விபத்திற்கு காரணமாகலாம். இதனால்தான் ஏசியை நன்றாக காற்றோட்டம் நிறைந்த பகுதியில் வைப்பது அவசியமாகிறது. அதோடு ஏசியை சரிவர பராமரிக்காததும் தீ விபத்திற்கு முக்கிய காரணம். சில நேரங்களில் உயர்மின் அழுத்தம் காரணமாக கூட ஏசி விபத்து ஏற்படுகிறது. இதை தவிர்க்க கண்டிப்பாக ஸ்டெபிலைசர் உபயோகிக்க வேண்டும் என்று கூறுகின்றனர் ஏசி டெக்னீஷியன்கள். ஏசி வாங்கும் போது மின்கசிவு ஏற்பட்டால் தானாக அணைந்து கொள்ளும் வசதி இருக்கிறதா என்பதை உறுதி செய்து வாங்க வேண்டும். தூசி இல்லாதவாறு ஏசி பில்டரை மாதம் ஒரு முறை நாமே சுத்தம் செய்யலாம். சில நேரங்களில் ஏசியில் இருந்து வாயு கசிவால் கூட விபத்துக்கள் ஏற்படுகின்றன. இதனை தவிர்க்க ஏசியில் உள்ள கேஸ் அளவு குறையாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏசியை குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் சர்வீஸ் செய்வது அவசியம். அந்த வகையில் குறைந்தது 6 மாத காலத்திற்கு ஒரு முறையாவது ஏசியை சர்வீஸ் செய்வது கட்டாயம். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஏசியை சர்வீஸ் பண்ணணும், அப்படின்னா குறைஞ்சது 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது சர்வீஸ் பண்ணணும். இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணாமல் இருந்து நீங்கள் போட்டிங்கனாக்கா அது உள்ளுக்குள்ளே கண்டென்சர் காயிலாம் வந்துட்டு உள்ளே அந்த ஜாம் ஆகிடும். அந்த ஜாம் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஏசி ஆன் பண்ணும்போது கரெக்டாக வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகாது. ஃபங்க்ஷன் ஆகும்போது இருக்குது கேஸ் வந்துட்டு லீக்கேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த கேஸ் லீக் ஆகும்போது தான் நெருப்பு, அதாவது நம்ம வீட்டு சமையலில் கூட அது மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு கேஸ் அடுப்புலாம் மெயின்டைன் பண்ணலனாக்கா அந்த நெருப்பு சிலிண்டர் உள்ளே போச்சுன்னா தான் சிலிண்டர் வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏசி பயன்படுத்தும் போது அந்த அறையில் காற்றாடியை பயன்படுத்தக்கூடாது. ஏசி இருக்கும் அறையில் அதிக பொருட்கள் இருக்கக்கூடாது. ஏசி பொருத்தும் அறையில் சூரிய ஒளி நேரடியாக படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் பொதுவாக பின்பற்ற வேண்டியவை. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக எந்த ஏசியை தேர்ந்தெடுத்து வாங்குகிறோம் என்பது மிகவும் முக்கியம். இவற்றை சரிவர பின்பற்றினாலே ஏசி விபத்தில் இருந்து நாம் தப்பிவிடலாம்.